ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏவரிக்குள்ளே போகிறதுக்காக வந்தேன். சரி, நம்ம டிம்மி வந்து நமக்கு வாசலை ஓப்பன் பண்ணுறதுக்காக அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். சரி, அவரே ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டேன். பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரே வாய வச்சு அழகாக கடித்து டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டார். ஸோ கேஜி இப்போ நம்ம ஏவரிக்குள்ளே பார்த்திங்கன்னா புது வரவுகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மால் கண்ணூர், அப்புறம் வந்து காக்டெயில், இது புது வரவாக வந்திருக்கு. நம்மகிட்ட பழச முன்னாடி இருந்தது தான் நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஜானி கேஜிக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே வந்துருக்கார். ஜோனி வந்து வெளியே வந்துருக்கார். அவங்களுக்கு தான் இந்த கேஜி. ஆனால் ஃப்ரீ ஃப்ளைங் தான் இருக்காங்க. இப்போ காலையில் உள்ளே நிற்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்காங்க, சில கலர்ஸ் எடுத்திருக்கோம், அது இருக்காங்க. அப்புறம் வந்து காக்டெயிலும் வந்து இது நம்ம புதுசு காக்டெயிலு. அப்படி எல்லாமே வந்து ஃப்ரீ ஃப்ளைங்காக நம்ம ஏவரியில் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்காக கொஞ்சம் மாறி மாறி கொத்து பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து சில டைம் ஓப்பன் பண்ணி ஒரு சில பேரை உள்ள கேஜியில் மூடி வச்சு அப்புறம் வந்து ஒரு சில பேரை ஃப்ரீயாக விட்டு இன்ட்ரோ பண்ணி அப்படி கொஞ்சம் மெதுவாக செட்டப் பண்ணி தான் நம்ம வந்து இவருக்குள்ள எல்லா வெரைட்டி ஆஃப் பேட்ஸையும் நம்ம ஃப்ரீ ஃப்ளைங்காக விட்டுருக்கோம். இப்போ அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் டிம்மி மட்டும் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் வால் காட்டுவார். ஏன்னா அவர் வந்து நம்ம ரொம்ப டேம்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. நல்ல நீட்டாக கேஜிக்குள்ளே எல்லாருமே எவரியில் எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. பார்த்திங்களா, டிம்மி நம்ம கூட வந்து இருக்கார். ஸோ டிம்மி அப்படியே கூடவே இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.